பண்ணணும்னு பெரிய லிஸ்டே அனுப்புறாரு. அதுல முதல் பேரு உங்க பேர் தான், வி ஃபார் யூ ட்ரஸ்ட். சார் அவர்லாம் பண்றத பார்த்தா எனக்கு அவரு உங்களை பத்தி புலங்காயுத அடைஞ்சேன். சார் என்னெல்லாம் முடியல சார், எப்படி சார் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. அதாவது அதுதான் ஒரு மாணவனோட வெற்றின்றத நான் இது மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு தெரியாது, நான் அவரு என்கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட சொல்றது தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். பரவாயில்ல. மத்தபடிக்கு மத்த நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் உங்களோட பயணத்தை வந்து எந்த மாதிரி எல்லாம் இதுல உபயோகப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க வெறும் நண்பர்கள் இல்ல, என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்லைங்க ஐயா, அவங்க என்னுடைய குடும்பம். சோ விஃபாரினுடைய முதுகெலும்பு, தூண்கள். இதுவரையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம முதல்ல இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கினதே இல்லை. எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமா பழக்கங்கள் ஏற்படுத்திட்டு சந்திக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா தெரிஞ்ச மாதிரி பழகின மாதிரி அர்ப்பணிப்போட நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களாவே அவங்கள பத்தி வார்த்தைகள் பேசணுங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா. யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்கன்றது சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் சேலம் மாவட்டத்துல இருந்து சவுந்தரராஜன் பேசுறேங்க. நல்லதுங்க. முதல் வாய்ப்பா நான் பேசுறதுக்கு, இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணான்னு சொல்றதோட இப்போ பிரகாஷ் அண்ணான்னு சொல்றதோட எனக்கு ஆசான் தான் நான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் சேவைன்றது வந்து பார்த்து வியந்த மனிதர்கள்ல பிரகாஷ் அண்ணா தான் முதலிடத்துல இருக்காரு. ஸோ நான் 2012 காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேங்க. இது அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாக்கம் இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம். அதனாலதான் வந்து இந்த சமூக சேவை மக்களுக்காக நம்மளால முடிஞ்சது செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரத்துக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அப்படி பாக்குற பட்சத்துல என்னோட பள்ளி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம நான் 10th படிக்கிறப்போ எனக்கு என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்போ வந்து எனக்கு முகம் தெரியாத நபர் தான் ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட் ஒரு ட்ரஸ்டி ஒருத்தங்க வந்து என்னோட ஸ்கூல் ஃபீஸ் 1 இயர்க்கான டோட்டல் ஃபீஸும் அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனா அவங்க யாருன்றது கூட முகம் தெரியாது, பேர் கூட எனக்கு தெரியாது. ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் கூட வந்து அவங்க தான் வந்து அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்துல எனக்கு அப்போ ஒரு ஸ்ட்ரைக் உதயமாச்சு, ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் 10th படிக்கிறப்போ வந்து என்ன சொல்றேங்க, டியூஷன் போகிறது அப்படின்றது வந்து அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு கம்பல்சரி, ஒரு மேண்டேட்டரியான விஷயமா இருக்கும். அப்ப சமயத்துல வந்து பாதி மாசத்துக்கு நான் அப்பா ஏதோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கொடுத்துட்டாரு, மீதி இருக்கிற மாசத்துக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தப்போ அப்போ வந்து ஒரு ஆசிரியர், பிரகாஷ் அண்ணா சொன்ன மாதிரி ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல ஒரு டீச்சர் எல்லாத்துக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்போ எனக்கு வந்து என்னோட கிளாஸ் டீச்சர் அவங்க கிட்ட தான் டியூஷன் போயிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னமுமே என்ன ரொம்ப ஆழ்மனத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு நான் காசு வாங்கிட்டு நான் சொல்லி கொடுப்பேனா? இப்ப இருக்க சூழ்நிலையில அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், என் பையனுக்கு நான் காசு வாங்கிட்டு சொல்லி கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்ட வார்த்தை. நான் இது என்ன சொல்றது, ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ரிசல்ட் வந்தப்போ எங்க அப்பா அம்மா காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல. போனோன்னா நான் ரிசல்ட் மார்க் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது. என்ன சொல்றது, அந்த தாக்கம் ஒரு டைம். ஸோ அப்போ வந்து நினைச்சேன், அட்லீஸ்ட் நம்மளும் இதே போல ஒருத்தங்களுக்கு நம்ம படிக்க வைக்கணும். இப்போ நான் என்னோட பொருளாதார நிலை வந்து இப்பதான் நான் வேலை தேடிட்டு வேலை என்னால முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு ஆழ்மனதுல ஒரு தாக்கம் இருக்கு, நானும் ஒருத்தருக்கு. அதே போல நான் பண்ற சர்வீஸ் வந்து யாரும் முகம் தெரியாத ஆளுங்களுக்கு போய் சேரணும், நான் தான் பண்றேன்றது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் டேஸ் சேர்ந்தோன்னே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எந்த சர்வீஸுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஓடி ஆண்டிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து நான் என்எஸ்எஸ்ல சேர்ந்தேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கேம்ப் கொடுக்குறப்போ யதார்த்தமா சரி விளையாட்டுத்தனமா சரி இது கொடுப்பாங்க, ஆன் டியூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நான் படிச்சது வந்து ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறை கொங்கு இன்ஜினியரிங்ல படிச்சேங்க. அப்போ வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஏதாவது எமர்ஜென்சி பிளட் ரெக்வஸ்ட்னா காலேஜ்ல என்எஸ்எஸ் ஆபீசர் வந்து அமுச்சு விடுவாங்க. அப்படி போகிறப்போ என்னோட ஜூனியரை கூட்டிட்டு சீனியர்ன்ற முறையில நான் கூட்டிட்டு போனேன் ஸ்டூடெண்ட்ஸை, என்னோட ஜூனியர்ஸை. அங்க போயிட்டு பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுத்துட்டு
பேஷண்டோட அட்டண்டரை வந்து ரொம்ப என்ன சொல்றதுங்க, அவங்கள போய் பார்க்க சொல்லி பிளட் பேங்க்ல சொன்னாங்க. சரின்ட்டு போய் பார்க்க போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் நாங்க வந்து ரொம்ப போராடினோம், யாருமே பிளட் குடும்பத்திலே கொடுக்க வரல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த இதுக்கு வந்து 4 பேர்த்த நான் கூப்பிட்டு போயிருந்தேன். இனி சேர்த்து 5 பேர், 5 பேருக்கு சேர்த்து 2500 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு காசு, எங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்த எங்களோட என்எஸ்எஸ் ஆபீசர்ஸ் வந்து காசு வாங்கக்கூடாது, போனீங்கன்னா பிளட் சர்வீஸ் நீங்க ஒரு சர்வீஸா தான் பண்ணணும், நீங்க பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளவு வற்புறுத்தி எவ்வளவு கம்பல் பண்ணாங்க, நீங்க வாங்கிதான் ஆகணும் இல்லப்பா அப்படின்ட்டு. இல்ல வேணாங்கம்மா வேணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க வந்து நீங்க வாங்க, நாங்க பஸ் வச்சுறோம்னு சொல்லி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரேன்னு சொல்லி வந்து அந்த பஸ் வச்சுற பாதி வழியில எல்லாத்துக்குமே ஜூஸ் வாங்கி கொடுத்து, எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து அவ்வளவு இதாக பண்ணாங்க. அப்பயும் நான் சொன்னேன், அவங்க பிளட் கொடுத்தாங்க, அவங்க அம்மா நீங்க ஏன் வந்து இவ்வளவு செலவு பண்றீங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னது. இல்ல கண்ணு நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு விஷயம். இது வந்து நான் என்னோட ஜூனியர்ஸ் கூப்பிட்டு போனப்போ, என்னோட சொந்த இதுல நான் ரத்த தானம் பண்றப்போ நான் ஹாஸ்பிட்டல் இதே போல அட்டெண்டர் போய் பார்த்தேன். அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே குடும்பத்திலேயே வந்து கொடுக்கலங்கன்னு, நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் இது பண்ணாங்க. சோ அதெல்லாம் தான் என்னோட இது என்ன விஷயம்? சொல்லுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பதான் நான் காலேஜ்ல ஒரு 4 to 5 years வந்து நான் படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கப்போ நல்ல சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து பிளட் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்தா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சைட்ல அந்த மாதிரிலாம் நான் முயற்சி பண்ணுவேன். அப்படி இது பண்ணிட்டு இருக்கப்பதான் வந்து வாட்ஸ்அப் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் என்னோட இதுல வந்து பிரகாஷ் அண்ணா மூலியமா எனக்கு அவரோட கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போன்லயே பேசுவோம், வாட்ஸ்அப்ல பேசுவோம். அதுக்கப்புறம் 1 year கழிச்சுதான் நேர்ல பாக்குற வாய்ப்பும் கிடைச்சது. அதுக்கப்புறம் கடந்த 5 வருஷமா வந்து அண்ணன் கூட ஒரு ஒரு விழுதுகளா நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவரோட சர்வீஸ் எல்லாம் பார்த்து வியந்து அவரால் பண்ண முடியலனாலும் எதை நம்மளால பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட டீமோட நான் V4Uல வந்து என்னோட பங்காற்றணும்ன்றது வந்து மெயினா பிளட் ரெக்வஸ்ட் நான் முயற்சி பண்ணணும். அதை தாண்டி ஏன்னா எதுவுமே யாருமே எடுத்துட்டு போகிறது இல்லை அவங்களோட வாழ்நாள் இறுதியில. ஸோ எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம ஸோ இந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது நம்மளோட மனநிறைவோட செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, சந்தோஷம். பிரகாஷ் அண்ணா நன்றிங்கண்ணா. ஆசான் பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அதாவது நன்றிங்கண்ணா. பேர்லயே பிரகாஷ் எதுவும் பிரகாசம் அப்படின்றது சுருக்கி பிரகாஷ்னு வச்சிருக்காரு. சோ அடுத்தது யாரு? விஜயகுமார் சார் சொல்லுங்களேன், பேசுங்களேன் உங்களோட பயணத்தை அனுபவத்தை பத்தி. சார் என்னுடைய பேர் விஜயகுமார் சார். நல்லதுங்க. நான் தருமபுரி மாவட்டம். சரிங்க. ஒசூர் இருக்கக்கூடிய பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் காலேஜ்ல ப்ரொஃபஸர்